ஆணி 2 மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37வது இறைவசனம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். நீங்கள் மௌனமாய் கடந்து செல்லுங்கள் என இயேசு சொல்லவில்லை. நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். பல சமயங்களில் நடுநிலையாய் நாம் கடந்து செல்வோம். பின் விளைவுகளை எண்ணி பார்த்து நமக்கு கெட்ட பேர் வந்துடுமோன்னு சொல்லி பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் கடந்து செல்வோம். இந்த ஆம் இல்லை என்பதை வேண்டுபவை வேண்டாதவை, முறையற்றவை முறையானவை, தேவையானவை தேவைப்படாதவை என நாம் புரிந்து கொள்ளலாமே. ஒவ்வொரு முறையும் நாம் நடுநிலையாய் மௌனமாய் நமக்கு ஏன் பிரச்சனை என சொல்லி கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் அங்கே ஒருவர் காயப்படுகிறார், உடைகிறார், அழுகிறார். விவிலியத்தில் இயேசு சொல்லுகிறார், சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என சொல்லி. நம்மை போன்ற சக மனிதருடைய பிரச்சனைகளில் நாம் மிகச்சரியான நிலைப்பாட்டை எடுக்காமல் கடந்து செல்லுகிற எல்லா நேரங்களிலும் இயேசுவை காயப்படுத்துகிறோம், இயேசுவை உடைக்கிறோம், அவரை அழச் செய்கிறோம். ஆம் இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்காமல் நடுநிலையாய் மௌனிகளாய் கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் நாம் நம்முடைய பங்கிற்கு இயேசுவின் மீது ஆணி அடிக்கிறோம்.